அந்த இது வந்து எப்போ மாறிடுச்சுன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அது வந்து ஒரு சீரியஸாக அரசியல் களத்தில் நுழைஞ்சு மக்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, இந்த 2 கட்சிக்கு மாற்றா ஒருத்தர் எப்படா வருவார்னு காத்துன்னுன்ற மாதிரி ஜனங்க அவருக்கு தன்னெழுச்சியான ஆதரவு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், இப்போ 2 கட்சிக்குமே கொஞ்சம் அச்சம் வந்துடுச்சு. பழைய மாதிரி மாறி மாறி வர முடியாது போல இருக்க. நடுவில் இன்னொரு ஆள் வராருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து புதுமை தமிழ்நாட்டில். 2 விஷயம். ஒன்று, திமுக ஆட்சி தொடர போகிறதில்ல. அப்போ திமுகவுக்கு அப்புறம் வரப்போவது அதிமுகவா தாவேகாவன்ற கேள்வி நேச்சுரலாக எழும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தாவேகா என்பது இளைஞர்களின் பட்டாளம் நிறைந்ததாகவும், தாய்மார்கள், பெண்கள் இவங்கள ஆதரவு இருந்ததாலும், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கரிஸ்மா இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்குது, நல்ல பேர் இருக்குது. ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கும் அதிமுகவை விட தாவேகாவுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகிட்டு இருக்குங்க.